லீக் அணி மிஸ்டர் ஒலிம்பியா 8 டைம்ஸ் வெற்றி பெற்ற ஆணழகன், கருப்பு நிற ஆணழகன். ஸ்கூல்ல பள்ளிக்கூட கிரவுண்ட்ல விளையாடும்போது, ஃபுட்பால் விளையாடும்போது பிடி மாஸ்டர் சொல்றாரு, நீங்க நல்லா ஃபுட்பால் ஸ்கூல்ல விளையாண்டீங்கன்னா காலேஜில் செலக்ட் ஆவீங்க, காலேஜில் செலக்ட் ஆனீங்கன்னா அடுத்து யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆவீங்க, அடுத்து யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆனீங்கன்னா நேஷனல் ஃபுட்பால் லீக் NFL அமெரிக்காவில் நீங்க 11 பேர்ல ஒருத்தரா செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உலகம் முழுக்க நீங்க தெரிஞ்ச ஒரு நபர் ஆயிருவீங்க. உங்களுக்கு அவ்வளவு புகழ், பாப்புலாரிட்டி, பணம் எல்லாம் வந்து சேரும், மிகப்பெரிய ஆளா நீங்க ஆயிருவீங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு இந்த லீகை நீ வந்து ஃபுட்பால் விளையாடுறாரு. ஆனா பாருங்க, துரதிருஷ்டம் அவரை துரத்துது, அடிக்கடி கீழே விழுந்து கால் உடஞ்சிருது. அப்ப டாக்டர் சொல்றாங்க, தம்பி இனிமே நீ கீழே விழுந்து காலை உடச்சுக்கிட்டேன்னா உன் காலை இனிமே ஒன்றும் நாங்க சரி பண்ண முடியாது, உன் உடம்புக்கேத்த எலும்புகள் இல்லை, வீக்கா இருக்கு, அதனால நீ வந்து ஃபுட்பால் விளையாடாம வேற கேரம் போர்டு, செஸ், இன்டோர் கேம் ஏதாவது விளையாடு. இந்த மாதிரி கூட வைக்கிறது, அந்த மாதிரி எம்ப்ராய்டரி, அந்த மாதிரி விஷயங்களை பழகிக்கப்பா, நீ இனிமே ஹார்ட் ஒர்க் பண்ணாதன்னு ரொம்ப கவலையா இருக்காரு. பிடி மாஸ்டர் சொல்றாரு, ஜிம்முக்கு போய் பாரு, உன் கால் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஜிம்முக்கு போனாரு, ஒர்க் அவுட் பண்ணா பாருங்க, மிஸ்டர் அமெரிக்கா, மிஸ்டர் USA வாங்கி ஒலிம்பியா 8 டைம்ஸ் யாருமே ஜெயிக்க முடியல. கான்சிக்வெண்டா தொடர்ந்து வாங்கினாரு. அவர் சொல்றாரு, ஐ எம் எக்ஸசைஸ் வித் கிரையிங், ஐ எம் போசிங் வித் லாஃபிங். நான் எக்ஸசைஸ் செய்யும்போது அழுவையா, போசிங் பண்ணும்போது சிரிப்பேன்றாரு. அதான் நீங்க ஒவ்வொரு படத்தையும் பாருங்க, அந்த அர்ப்பணிப்பு, அந்த டெடிகேஷன், அந்த ஹார்ட் ஒர்க்கு, அந்த தன்னம்பிக்கை, அந்த விடாமுயற்சி அவர் முகத்துல தெரியும் பாருங்க. ஒவ்வொரு படமும் அழுது வடிவாரு, அப்புறம் போசிங் பண்ணும்போது சிரிச்ச மாதிரி இருப்பாரு. அதான் சொல்றாரு, ஐ எம் எக்ஸசைஸ் வித் கிரையிங், போசிங் வித் லாஃபிங்.